மங்களம் பிராண்டு ராகி மாவு எடுத்துக்கிறோம். வந்து நம்ம இதை கொட்ட போகிறோம். நம்ம வந்து களி செய்ய போகிறோம். கொட்டி கருவாட்டு குழம்புக்கு களி பண்ண போகிறோம். செஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு மீதி இருந்தால் தயிர் கூட போட்டு கரைச்சி சாப்பிடுவோம். அதனால் இந்த மாதிரி நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். வேறு சட்டியில் செய்ய போகிறோம். கொதிக்கிற தண்ணி இதில் போட்டு நல்லா கிளற போகிறோம். அதை பார்த்துக்கலாம். உப்பு போட்டிருக்கோம், கிளற போகிறோம். கருவாட்டு குழம்பு வெந்துட்டுருக்கு. களி வெந்துட்டுருக்கு. களி நல்லா வந்துருச்சுன்னா பரவாயில்ல. நல்லா மூட்டு போடுற அளவுக்கு கட்டி இல்லாமல் நல்லா வந்துடும். அதிலே ப்ரே பண்ணிக்கோங்க, களி நல்லா வரணுங்க. இப்போ வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க்கு. பிரியாணி கூட செஞ்சிடலாம், ஆனால் களி செய்கிறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியாணி கூட எனக்கு கை வெந்த கலையாயிடுச்சு. ஆனால் களி பாரம்பரிய களி செய்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம். நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். தண்ணி மாவு எல்லாம் கரெக்டாக வைக்கணும். அதனால் அப்படியே ஈய விட்டுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆண்டவனாக பார்த்து இது கெட்டியாகிடணும்னு நினைக்கிறேன். கெட்டி ஆயிரும். இதுக்கு மேலே வந்து இது போட்டு கிள்ளணும்னு அவசியம் இல்லை. டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். சரியா? கருவாட்டு குழம்புக்காக தான் களி செஞ்சேன். ஆனாலும் நமக்கு புதுவித அனுபவம். சட்டியில் குழம்பு கூட செஞ்சலாம். சட்டியில் அது பெரிய சட்டி நான் வாங்கிட்டு வந்து அதில் வந்து கருவாட்டு குழம்பு வச்சு காட்டுறேன். இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். பண்ணி தொடச்சி சுத்தமாக தொடச்சி எடுத்து அப்படியே கப்புன்னு அதை போட்டு